உடைய தலைமை பீட விழாவை பற்றி சிந்திக்க திருச்சபை என்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, யார் இந்த பேதுரு? இவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைமை பீடம். இயேசு கிறிஸ்துவால் நீ பாறை என்று சொல்லப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவால் என் நாடுகளை நீ பேணி வளர் என்று சொல்லப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தையும் விண்ணுலகினுடைய திறவுகளையும் ஆண்டவர் அவருக்குத்தான் கொடுத்தார். அப்படி எத்தனையோ சிறப்புகளை கொடுத்த அந்த பேதுருடைய தலைமை பீட விழாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பேதுரு நமக்கு சொன்னவற்றை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களிடம் ஆயர்களே, குருக்களே, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை பேணி வளருங்கள். அந்த மந்தைகளை அடித்து நொறுக்க வேண்டாம். அந்த மந்தைகளை சிதறடிக்க வேண்டாம். அந்த மந்தையின் பெயரால் நீங்கள் வாழ வேண்டாம். அந்த மந்தையை நீங்கள் பேணி பாதுகாத்து வாழுங்கள். ஏனென்றால் தலைமை ஆயர் வருகின்ற பொழுது அதற்குண்டான ஆசிரை உங்களுக்கு கொடுப்பார் என்று முதல் வாசகத்தின் வழியாக நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த பேதுருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏனென்றால் அந்தியோக்கியாவில் புனித பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து வந்தார். அங்கே தியோப்பில்ஸ் என்கின்ற ஆளுநன் ஆட்சி செய்து வந்தான். தடை செய்யப்பட்ட மதமான கிறிஸ்துவத்தை இவர் அறிவிக்கிறார் என்று கேள்விப்பட்டு சிறையில் அடைத்தான். சிறையில் அடைத்து பேதுருவுக்கு உண்ண உணவு கொடுக்கவில்லை, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. வேதனையில் வாடிய பேதுரு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து இப்படியாக அவரிடம் பதில் சொன்னாராம், பேதுரு, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அமைதியோடு காத்திரு, என்ன நடக்கிறது என்று பொறுத்து பார் என்று சொன்னதனால் அவர் ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருக்க இந்த விஷயம் பவுலுக்கு தெரிய வருகிறது. புனித பவுலுக்கு. புனித பவுல் அந்தியோக்கு நகர் ஆளுநன் தியோப்பில்ஸிடம் சென்று சொல்லுகிறார், நீ சிறையிலே அடைத்து வைத்திருக்கின்ற மனிதர் கடவுளுடைய மனிதர், மிக வல்லமை படைத்தவர். அவர் நினைத்தால் 14 வருடங்களுக்கு முன்பு இறந்த உம்முடைய மகனை கூட உயிராய் எழுந்து கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை படைத்த ஒரு மனிதரை தான் நீ சிறையில் அடைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, நீ சொல்வது உண்மையானால் அவரை நான் இன்றே சிறையிலிருந்து விடுதலை செய்கிறேன், என்னோடு வா என்று கூட்டிக் கொண்டு புனித பவுலும் தியோப்பில்ஸும் பேதுருவை தேடி வருகிறார்கள் சிறைக்கு. அப்பொழுது பேதுருவிடம் புனித பவுல் சொல்லுகிறார், பேதுரு, இவருடைய மகன் 14 வருடத்துக்கு முன் இறந்து போனார். நீ நினைத்தால் இவருடைய மகனை உயிராக கொண்டு வர முடியும் என்று சொன்ன பொழுது பேதுரு, அது எப்படி என்னால் முடியும்? முடியாதே, உன்னால் முடியும், கடவுளுடைய பெயரால்